शेषार्यवंशकलशोधरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यवराज्यभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्य सुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमहम् प्रपद्ये। ज्ञानयोगम् 4வது அத்தியாயம் 42 ஸ்லோகம் 7 விஷயங்கள். கர்மயோகம் என்கிறபடியானது சுத்த பரம்பரா பிராப்தம். 3 ஸ்லோகத்தில் சொல்றார். 4வது ஸ்லோகம் கேள்வி அர்ஜுனனுடையது. அப்புறம் 6 ஸ்லோகத்தாலே அவதார ரகசியத்தை சொல்றார். கண்டகிறான், எதுக்காக பிறக்கிறான், வேறு வேறு அவதாரங்களே சொல்றார். அப்புறம் 13 ஸ்லோகத்தாலே கர்மயோகம் ஞானாக்காரமாயிருப்பதை நிரூபிப்பது, கர்மத்திலேயே ஞானமும் உண்டு என்ற விஷயத்தை சொல்ற. அப்புறம் மேல் 6 ஸ்லோகத்தாலே கர்மயோகத்தின் வகைகள் சொல்லிருக்கிறது. ஞான யோகம் அதை சொல்றதெல்லாம் கர்மயோகத்தை பற்றி. காரணம் என்னன்னா, கர்மயோகம் அடிப்படை. அங்கே இருந்துதான் ஞான யோகம், அங்கே இருந்துதான் பக்தி யோகம், அங்கே இருந்திருந்தான் விஸ்வரூபம் வைபவம் எல்லாம் பார்க்கலாம். 80 அடிப்படை கர்மயோகம் ஆகியனாலே மேல் 2 ஸ்லோகத்தாலே கர்ம யோகிகளுக்கு எல்லா நித்திய நைமித்திக கர்மங்கள் அவசியம் அனுஷ்டிக்க வேண்டியவை என்ற விஷயத்தை சொல்லி அவர்களிடையே பல பேரத்தையும் சொல்றார். ஒரு மாதிரி பண்றா அப்படி. அப்புறம் 8 ஸ்லோகத்தால கர்மயோகத்தில் அடங்கி ஞானாம்சத்தின் பிராதானியத்தை சொல்லி மேல் கடைசி 2 ஸ்லோகத்தாலே முடிவுரை கன்க்ளூஷன் அபவுட் திஸ் சாப்டர் பண்ணிவிடுகிறது. 4வது அத்தியாயத்துக்கு அர்த்த சுருக்கம் என்ன? அசக்தியா வேதரக்ஷாயை என்று தொடரும் கீதார்த்த சங்கிரக ஸ்லோகத்தில் சொன்னபடி ஆளவந்தார் சொல்றார். கீதார்த்த சங்கிரகத்திலே பிரகிருதி சம்பந்தம் உள்ள முமுட்சுவுக்கு ஷடக்கன ஞான யோகத்தில் எரிய சக்தி கிடையாது. ஆகலாலே கர்மயோகமே கை கொள்ளத்தக்கதென்றும் பிரகிருதி வாசனையே ஜெயித்திருக்கையாலே ஞான யோகத்தில் அதிகாரம் உள்ளவனுக்கும் நழுவதற்கு இடமுள்ளதாயிருக்கை முதலான தோஷங்களை உடைய ஞான யோகத்தை காட்டிலும் அந்த தோஷங்கள் அற்றதாய் அகர்த்திருத்வானுசந்தானத்தோடு நான் பண்ணலேன்னு கூடியதான கர்மயோகமே சிறந்ததென்றும், குணங்கள் பண்ணி வைத்தது எம்பெருமான் தன்மையை தாய்ந்த காரியத்தை என்கிறபடியான தியானத்தோடு கூடியதான கர்மயோகமே சிறந்ததென்றும், அதிலும் சான்றோனாக புகழ் பெற்றவன் சக்தியுடையவனாயினும் இல்லாதவனாயினும் தன் பொருட்டும் பிறர் ரட்சிப்பதன் பொருட்டும் கர்மயோகத்தையே அனுஷ்டிக்க வேண்டும் என்றும், ஆக இப்படி சக்தி இல்லாதவனுக்கும் சக்தி இருந்த போதிலும் அப்பிரசித்தனாய் சுவார்த்த இருப்பவனுக்கும் கர்மயோகமே கை கொள்ளத்தக்கது என்று நெறிநிறுத்துவதனாலும் மூலம் 3ஆம் அத்தியாயத்தில் கர்மயோகத்திற்கு அதிகாரியும் ஞான யோகத்தை காட்டிலும் கர்மயோகத்திற்கு சிறப்பு கூறப்பட்டது. இனி இந்த 4ஆம் அத்தியாயத்தில் பிரசங்காத் என்று தொடங்கும் கீதார்த்த சங்கிரக ஸ்லோகத்தில் சொன்னபடி முன்னத்தியாயத்தில் அனுஷ்டிக்கத்தக்கதாக சொல்லப்பட்ட கர்மயோகம் உலகனைத்தும் உய்யும் பொருட்டு மன்வந்தரத்தில் ஆதியிலேயே உபதேசிக்கப்பட்டதாகியாலே அவசியம் அனுஷ்டிக்கத்தக்கதென்று கூறுவதன் மூலம் அதன் பிராமாணிகத்துவம் ஞானத்தை
உள்ளடக்கியதாகியால் இக்கர்மயோகம் ஞானயோகமாகவே உள்ளதென்றும் அர்த்தமும். இது முதல் விஷயம். இரண்டாவதாச்சு கர்மயோக ஸ்வரூபமும் மூணாவது விஷயம். அதன் வகைகளும் நாலாவது விஷயம். கர்மயோகத்தில் ஞானாம்சமே முக்கியமானது என்பதும் அஞ்சாவது விஷயம். தான் சொல்லும் அர்த்தம் பிராமணிகமானது என்று நிரூபிக்க வேண்டிய பிரசங்கம் ஏற்பட்டபடியாலே அவதார திசையிலும் அகர்மவசியத்துவம் முதலான பெருமைகளை கொலியாதவன் தான் என்பதும் ஆகிய இப்படி 6 அர்த்தங்கள் கூறப்படுகின்றன என்பதுமானுடைய அவதார ரகசியத்தையும் சொல்றது. தன் அவதார பெருமை கர்மயோகமே ஞானாக்காரமாக இருப்பது, கர்மயோகத்தின் வகைகள், கர்மயோகத்தில் உள்ள ஞானாம்சத்தின் பெருமை என்னும் 4 அர்த்தங்களே சங்கிரகத்தில் சொல்லப்பட்டிருந்த போதிலும் பிரசங்காத்தென்று பிராமணிகத்துவ பிரசங்கத்தை கூறுகையால் பிராமணிகத்துவமும் ஏன் விவஸ்வான் மரவேற்றாக மதுருக்ஷவாக்கவேற்பதிக்கு சொல்றார். அஸ்யச்ச பேதாகா என்று கர்மயோகத்தின் வகைகளை சொல்லுவிடத்தில் சொரூபத்தை அறியாமல் வகைகளை அறிய முடியாதாகியாலே ஆர்த்தமாகவோ அனுத்த சமுச்சயமான சகாரத்தாலோ கர்மயோக ஸ்வரூபமும் உணர்த்தப்படுகிறதாகியாலே சங்கிரகத்திலும் 6 அர்த்தங்களே எடுக்கப்படுகின்றன என்று கூறியில்லை. இவ்வத்தியாயத்தில் ஞானத்தை உள்ளடக்கிய கர்மயோகம் ஞானயோகமாகவே உள்ளது என்று கூறுவதாலும் கர்மயோகத்தில் அடங்கிய ஞானாம்சத்தின் பிராதானியத்தை கூறுகிறாலும் இது ஞான யோகம் என்னப்பட்டது என்று அறியத்தக்கது. இது என்ன சொல்றது என்று சொன்னோம். இப்போ வியாக்கியாதா என்ன சொல்றார் அப்படின்னா அதை பார்க்க வேண்டியது. ஸ்வஸ்வபாவோக்தி முதல் விஷயம். ஸ்வஸ்வபாவம் எம்பெருமானுடைய ஸ்வபாவத்தை பற்றி சொல்லுகிறார். அது என்னன்னா அவதார ரகசியம். கர்மணா அகர்மதா கர்மயோகமும் ஞான யோகமும். இங்கே கர்மா அப்படின்னா கர்மயோகம், அகர்மான்னா ஞான யோகம். கர்மயோகஸ்ய அகர்மதா அப்படின்னு கர்மயோகமும் ஞான யோகமும். மூணாவது அஸ்யச்ச பேதாகா கர்மயோகத்தின் உள்பிரிவுகள். ஞானஸ்ய மாகாத்யம் கர்மத்தில் அடங்கிய ஞானத்தின் சிறப்பு என்று 4 விஷயங்கள் பிரசங்கா அவசியம் ஏற்பட்டபடியால் 4ஆம் அத்தியாயத்தில் பேசப்பட்டன. 3ஆம் அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் அர்ஜுனன் கர்மத்தை விட சேர்ந்ததாகவும் தெரியும் ஆத்ம சிந்தனமாக ஞானத்தில் நான் செல்கிறேன், கோரமான பயங்கரமான கர்மத்தில் என்னை நியமிக்க வேண்டாம் என்று கண்ணனை வேண்டினான். கண்ணனும் அர்ஜுனனை ஆத்ம சிந்தனமான ஞான யோகத்திற்கு இப்பொழுதுமே தகுதி அற்றவன், அப்படி தகுதி இருப்பதாக கொண்டாலும் யோகக்ஷேமார்த்தமாக உன் தர்மமான யுத்தம் செய்வாயாக என்று நியமித்தான். இங்கு உன்னை எப்படியாவது யுத்தத்தில் முயற்சியுடையவனாக ஆக்க வேண்டும் என்று இப்பொழுது பேசுவதாக எண்ணாதே. இந்த கர்மயோகத்தை நான் முன்பு விவஸ்வானுக்கு சூரியனுக்கு உபதேசித்தேன். விவஸ்வான் சூரியன். விவஸ்வான் மனுவுக்கும் மனு இக்ஷ்வாகுவுக்கும் மேலே பரம்பரையாக ராஜதேசிகள் மூலம் பரப்பப்பட்ட இந்த சீரிய அர்த்தத்தை நீ எனக்கு பக்தனும் இனி நண்பனும் ஆகையால்
உனக்குச் சொல்லுகிறேன். உன்னை சாக்கிட்டுச் சொல்லுகையால் இது விலகத் எவர்க்கும் நற்பயனை தரும் என்ன அர்ஜுனன். விவஸ்வான் உனக்கு காலத்தால் மிகவும் முற்பட்டவனாயிற்றே, அவனுக்கு நீ எப்படி இந்த யோகத்தை உபதேசித்திருக்க முடியும் என்று பிரஷ்னம் பண்ணா பகவான் மேலே பதில் சொல்லுகிறான். காலத்தால் பிற்பட்ட நீ காலத்தால் முற்பட்ட விவஸ்வானுக்கு எப்படி உபதேசித்திருக்க முடியும் என்பது அர்ஜுனனுடைய கேள்வி என்று அப்படியே கொள்ளவில்லை பகவான். இதற்கு பகவானுடைய பதில் விரிவாக அமைந்துள்ளது. கிருஷ்ணன் பரமாத்மா என்பதும் அவன் பற்பரகாரங்களில் பற்பல திருவதாரங்களை எடுத்திருகிறான் என்பதும் அர்ஜுனனுக்கு அறியாததல்ல. முன்பொரு காலத்தில் சூரியனுக்கு உபதேசித்திருக்க கூடுமே என்று அர்ஜுனன் அறிந்தவனே. ஜீவாத்மா நித்தியவஸ்து என்று கண்ணனே சொல்ல கேட்டவன் அர்ஜுனன். அதே போல் பரமாத்மாவின் நித்தியன் என்பதையும் அறிந்தவனே. கர்மானுகுணமாக ஜீவன் பல ஜென்மங்களில் பல சரீரங்களோடு சேரும்படியாகிறது என்பதும் அர்ஜுனன் அறிந்ததே. ஆகையால் அர்ஜுனுடைய அபிப்பிராயம் யாது என்பதை கண்ணன் அறிந்து பதில் சொல்வதிலிருந்து நாமும் அவன் மனத்திலே ஓடுவதை அறியலாம். உலகத்தில் சரீர சம்பந்தம் உள்ள வரையில் நமக்கு இன்ப துன்பங்கள் உண்டு. உடலின் தொடர்பு அத்து போனால் இன்ப துன்பங்களும் பூர்ணமாக விலகிவிடும். இது மோட்ச நிலையில் தான் கூடும். எல்லோருக்கும் மோட்சம் தரும் ஆற்றல் உடைய கிருஷ்ணனுக்கு நம்மை போல் ஒரு சரீர சம்பந்தம் உண்மையாக உள்ளதா? அந்த சம்பந்தம் எப்படி ஏற்படும்? பகவான் பல பிறப்புகள் எடுப்பதன் காரணம் என்ன? கர்மவடியாக வரும் இவ்விரகத்தில் ஜீவராசிகளை ஒத்த உடலுடன் பகவான் அவதாரம் பண்ணுவதால் இவ்விரகத்திய தோஷங்கள் அவருக்கு உண்டா என்பதெல்லாம் அர்ஜுனன் அறிய விரும்பும் விஷயங்கள். பகவான் எடுத்துக்கொள்ளும் சரீரம் அப்ராக்கிருத திவ்ய மங்கள விக்கிரகம். பஞ்சபூதங்களின் சேர்க்கையான நமதுடல் போன்றதன்று அவனது. அது விண்ணாட்டிலுள்ள தெய்வீகமான சரீரம் என்பதை அர்ஜுனனுக்கு எடுத்துச் சொல்லுகிறான் பகவான். இதனால் இவ்விஷயம் அர்ஜுனனுக்கு தெரியாது என்பது விளங்குகிறது. அகிலகேய பத்தினிகனான அவன் அற்புதமான தாழ்ந்தரும் தோஷமும் தக்காதவன். கர்மமடியாக நாம் கூடும் ஏயமான தாழ்ந்ததான சரீரத்துடன் கூட அவசரமே இல்லை. ஆனந்தமயனான பரமபுருஷன் ஆத்மா ராமன். திவ்யாத்மஸ்வரூபத்தாலேயே ஆனந்திப்பவன். ஒரு சரீரம் கொண்டு செய்ய வேண்டுவது அவனுக்கு ஒன்றுமில்லை. ஒத்தாரும் மிக்காரும் இல்லாதவன் பகவான் என்பதும் அர்ஜுனன் அறிந்தனே. அவாப்த சமஸ்த காமனான சர்வேஸ்வரன் ஒரு சரீரம் எடுத்துக்கொண்டு இவ்வுலகில் ஏன் பிறக்க வேண்டும்? விவஸ்வானுக்கு பண்ணிய போது இருந்த சரீரமும் கிருஷ்ணனாகி இப்பொழுது கொண்டிருக்கும் உடலும் உண்மையா, வெறும் தோற்றமா, இந்திரஜாலம் என்று மாயையா என்பதை அறிய வேண்டும் என்று நோக்கத்துடன் அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான் என்று நமது பாஷ்யக்காரன் அபிப்பிராயம். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவதன் மூலம் பகவான் தன் அவதாரத்தின் உண்மையை விரைக்கிறான். உன்னை போலவே நானும் பல பிறவிகள் பிறக்கிறேன். என் ஜென்மங்கள் யாவத்தையும் நான் அறிவேன். உன்னதை நீ அறியாய் என்கிறான். இவரது கடந்த பிரிவுகள் பல என்று குறிப்பிடுவதால் இனி பிரிவு இல்லை என்று காட்டப்பட்டதாயிற்று. சாஸ்திராரம்பத்தில் தான் எப்பொழுதும் உள்ளதாக சொல்லி அதுபோல் நீயும் நித்தியமாய் உள்ளவன் என்றான். இங்கு உன் கடந்த கால பிரிவுகளை போல் எனக்கும் உண்டு என்கிறான். அர்ஜுனன் தனது பிரிவுகளை சத்தியமாகவே நம்புவதாக கொள்ள வேண்டும்.
எனக்கு ஸ்ரேயஸ்தரும் அர்த்தத்தை நிச்சயித்தர வேண்டும் என்று அர்ஜுனன் பிரார்த்தித்தற்கு விடையாகவென்றோ கண்ணன் அருளும் பல விஷயங்களும் அமைந்துள்ளது. அர்ஜுனுடைய கடந்த பல ஜென்மங்களை காட்டி, அதுபோல பல ஜென்மங்களும் என்கையாலே இரண்டுமே சத்தியம் என்றே கொள்ள வேண்டும். அர்ஜுனன் வேண்டும் ஸ்ரேயஸ் இவ்வுலகத்தியதல்ல, உலக சுகங்களும் ராஜ்யமும் வேண்டாம் என்ற மனோநிலையில் இருப்பவன் அர்ஜுனன். பகவானும் சோ அமிர்தத்வாய கல்பத்தே என்றும்படியான சாஸ்வதமான ஆத்மக்ஷேமத்தை தருவதையே சொல்லிவிடுகிறது. ஆகா, இதுவரை இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் காணப்படும் அர்ஜுனனுடைய கேள்வி எந்த அபிப்பிராயத்துடன் கேட்கப்பட்டது என்பதையும், இது பகவானுடைய பதிலில் இருந்து அறியப்பட வேண்டும் என்பதையும், அர்ஜுனன் மறைந்திருப்பதை அறிந்து பதில் சொல்லக்கூடியவன் பகவான் என்பதையும், தனக்கு நலன் பயப்பதை நிச்சயித்துச் சொல்லுமாறு பிரார்த்தித்துக் கொண்ட அர்ஜுனனுக்கு பகவான் மோட்ச சாஸ்திரத்தையே அருளிச் செய்கிறான் என்றும் கண்டோம். இங்கே ஆரம்பத்திலேயே கண்ணன் பெருமான் என் அவதாரங்களின் உண்மையை அறிபவன் உடலை விட்டு முதுபிறவியை அடைவதில்லை, என்னையே அடைகிறான் என்று அருளிச் செய்கிறான். பகவத் அவதாரங்களை பற்றிய பல விஷயங்களை அறியும் பொருட்டு அர்ஜுனன் கேள்வி. பகவான் அருடும் பதிலிலிருந்து அர்ஜுனன் மனத்திலோடும் எண்ணங்களை நமது சுவாமி எம்பெருமானார் காட்டி எழுதுகிறார். ஒன்னும் உனது பிறவி சத்தியமானதா? இந்த கண்ணுவிரானது அது இந்திரஜாலம் போன்று வெறும் தோற்றம் அல்லவே. இரண்டாவது பிரச்சனை, உன் பிறவி சத்தியமானால் உன் பெருமேன்மைகள் சரித்திரத்தையும் ஆத்மாவையும் பற்றியவை இங்கும் தொடர்ந்து வருகின்றனவா? மூணாவது, இங்குள்ள ஜீவராசிகளின் உடல்களை போல நீயும் சரீரம் கொண்டு பிறப்பதால் உன் சரீரமும் எங்களுடையதை போல முக்குணங் சேர்க்கையால் ஏற்பட்டதா? நாலாவது, உனது அவதாரத்துக்கு காரணம் யாது? 5, எந்தெந்த காலங்களில் நீ பிறக்கிறாய்? 6, எங்களை போல் இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்காக நீ பிரிவு எடுக்கிறாயா? இவை அர்ஜுனனுக்கு மனதில் ஓடும் கேள்விகள். பகவானுடைய பதிலிலிருந்து இந்த கேள்விகளை ஊகிக்க இடமுள்ளது. 4, 5வது ஸ்லோகங்களில் தன்னுடைய ஜென்மங்கள் பலா என்று சொல்லி 6, 7, 8ஆம் ஸ்லோகங்கள் மூன்றிலுமாக அர்ஜுனனுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி 9வது ஸ்லோகத்தில் இப்படி தன்னுடைய அவதார உண்மைகள் அறிபவனுக்கு மறுபிறவி இல்லை என்கிறான் பகவான் கண்ணன். இதில் 6, 7, 8 3 ஸ்லோகங்களும் மிக முக்கியமானவை என்பது சொல்லாமலே விளங்கும். இவரது கடந்த ஜென்மங்களை போரா என்று உதாரணமாக காட்டுகையாலே அர்ஜுனன் பிறவி சத்தியம் என்று தெளிவாகிறது. இவை பொய்யானால் அவை கழிந்து பிறவியற்ற மோட்சம் பெறுதல் பற்றி ஏன் கவலை கொள்வது? பிறவி துன்பம் கழிவதென்றோ மோட்சத்தை விரும்புபவரின் கோரிக்கை. ஆகா, அர்ஜுனன் சகல சம்சாரி ஜீவர்களும் எடுத்த பிறவி உண்மை, அதை போல பகவானின் பிறவிகளும் அவதாரங்களும் சத்தியமே, செப்பிடு வித்யை இல்லை. முதலில் ஸ்லோகம், அஜோபிசன்னத்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன்னே பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா. 6வது ஸ்லோகம் என்கிறார். அஜோபி சன் சம்பவாமி, பிறப்பற்றவனாயிருந்தும் பிறக்கிறேன் என்கிறான்.
அஜாயமானஹா பூதா விஜாயதே என்றும் சௌஷ்டேயான் பவதி ஜாயமானஹா என்றும் ஓதுகிறது ஸ்ருதி. பிறப்பில் பல்பெருவிப் பெருமான் என்று ஆழ்வார் வாக்கு. ஆத்மமாயையா என்பதற்கு என் சங்கல்பம் அடியாகா என்று பொருளாகும். பிறப்பெற்றவன் பல பிரிவுகளை எடுக்கிறான் என்பதாலும், பிறப்பினால் அவன் மேன்மேலும் ஒளி வீசுகிறான் என்பதனாலும், ஆத்ம மாயையா என்பதனாலும் அவன் பிறவி நாம் கர்மத்தினால் ஆளப்பட்டு எடுக்கும் பிரிவு போன்றதல்லா என்று தெரிகிறது. சுவாமி பிரகிருத்திம் அதிஷ்டாயா சம்பவாமி என்கையால் தனக்கே விரித்தான இயல்பான தெய்வீகமான திருமேனி உடையேனையே பிறக்கிருள் என்றும் தெரிகிறது. முன்காட்டிய கேள்விகளில் முதல் மூன்றுக்கு விடைகளை இஸ்லோகத்தில் காணலாம். அவதாரம் சத்தியம். தன் பெருமையே ஞான ஸ்வரூபம் குணங்களுடன் பகவான் தன் சங்கல்பம்படியாக விரைக்கிறான். இந்த விலகத்தேது போன்ற சரீரத்துடன் தோன்றினாலும் அவனுடைய தனி இயல்புடன் பிறப்பதால் முக்குணச் சேர்க்கையே விடைய அந்த பிராகிருத்தமான சரீரம் அல்ல. விண்ணாட்டில் உள்ள தெய்வீக திருமேனியுடனே பிறக்கிறான் என்னவும் தெரிகிறது. ஸ்ரீ ராமாவதாரத்தில் மனிதன் போல பிறந்து மனிதன் போலவே நடந்து கொள்ளுகிறான் எம்பெருமான். சீத்தையை பிரிந்த போது புலம்பெயர் மனித இயல்புக்கு சேர்ந்தது. அதுபோல ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலும் ருக்மிணியுடன் கல்யாண கைலாச யாத்திரை பண்ணி சிவனிடம் பிள்ளை வரம் கேட்டதாக ஒரு சரித்திரம் உள்ளது. ஸ்ரீ ராமாவதாரத்தில் பெரியவுடையாருக்கு கச்சலோக்கர்த்தமான் என்று மோட்சம் கொடுத்தான். சிவனிடம் மோட்சம் கேட்ட கண்டா கர்ணன் என்னும் பிசாச்சத்தினிடம் மோட்சம் தரவல்லவன் ஜனார்தனன் முருகனே, கண்ணனாய் அவன் இங்கு வருகிறான் என்று சிவன் சொல்லிவிட அந்த மிக அந்த பிசாச்சமும் அவன் வரும்படியில் கண்ணனுக்கு விருந்திட்டு முக்தி பெற்றது. மோட்சம் தரும் ஆத்தல் அப்படின்னு மோட்ச பிரதத்துவம் என்ற மற்ற எந்த தேவதைக்கும் இல்லாத பெருமேன்மை அவதார திசையிலும் இவனிடம் உள்ளது. தன் பெருமேன்மையை இழக்காமல் வைத்துக் கொண்டே பகவான் பிறப்பதற்கு இவை சான்றுகளாம். நாம் இருக்கும் போது இந்திரியங்களுடன் சூக்ஷ்மமான உடலில் ஆத்மா வெளிப்படுகிறான். பிறக்கும் போது கர்மானுகுணமாக ஒரு சரீரம் கிடைக்கிறது. அதிலும் பூத சூக்ஷ்மங்களுடனே இவன் போகுகிறான். பகவான் பிறப்பது இப்படி அல்ல. ஆத்ம மாயையா கேவலம் அவரது இச்சை அடியாக இருக்கிறான். பிதரம் ரோச்சயாமாசா தசரதன் ருபம் தசரத மந்தனை தகப்பனாராக வரித்தான் என்பதனாலும் பிதா புத்திரேண பிதருமான் யோனியோ நௌ சர்வலோக பிதா ஒவ்வொரு பிறவியிலும் தன் பிரஜை ஒருவர் மூலம் தகப்பனுடையவன் ஆகிறான். ஒரு பிரஜையே தகப்பனாக கொண்டு பிறக்கிறான் என்பதாலும் அவன் பிறவி சங்கல்பம்படியாக ஏற்படுகிறது என்று தெரிகிறது. அப்ராக்கிருத திவ்யமங்கள விக்கிரகத்துடனே வந்து பிறப்பது பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாயா என்பதனால் சொல்லப்பட்டது. ஈஸ்வரோபிசன் என்பதனால் ஈஸ்வரத்துவத்துக்கு உறுப்பான சர்வஜத்துவம் சர்வசக்தித்துவம் முதலான திவ்ய குணங்கள் விலகாமல் இருப்பது சொல்லப்பட்டது. அவதாரம் பண்ணுவதன் கால நிர்ணயம் மேலே பேசப்படுகிறது. தர்மம் எப்போதெல்லாம் வாட்டமடைந்து
அதர்மம் பொலைந்து காட்டுமோ அப்போது நான் வந்து வெறுக்கிறேன் என்று. தர்மம் அழியாது, ஆனால் அதர்மம் ஓங்கி தர்மம் சுருங்கும் போது ஜனங்களின் கஷ்டத்தை போக்க நானே வந்து பிறப்பேன் என்கிறான். இந்த ஸ்லோகம் பிரசித்தமானது. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அதாவது சாதுக்களான நல்லோர்களை நன்கு காப்பதற்கு, தீமை செய்பவர்களை நாசம் பண்ணுவதற்கும், தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டிய பொழுது நான் பிறக்கிறேன் என்கிறான். நாம் அனுபவிப்பது போன்ற இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்காக அவன் பிறப்பதில்லை. இங்கு 3 பிரயோஜனங்கள் சொல்லப்பட்டன. சாதுபரித்திராணம், நல்லவர்களை காப்பாற்றல்; துஷ்கிருத் விநாசனம், தீயவர்களை அழித்தல்; தர்ம சம்ஸ்தாபனம், தர்மத்தை நிலைநாட்டுதல் என்பவை அவதார பயன்கள். சாது சப்தத்தால் அவனிடம் அதிமாத்திர பிரேமம் கொண்ட ஸ்ரீ வைஷ்ணவ பெரியார்களை சொல்லுகிறது. தன்னை காட்டியே இவர்களை ரட்சிக்க முடியும். தொடுங்காதல் கடலடிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே என்கிறபடியே அளிப்பான் உயிரளித்து காத்தல் பொருட்டு அவனே வந்து தோன்றுகிறான். உண்டும் கிஷோரு பெருகும் நீர் தென்னும் வெத்தரி வெல்லான் கண்ணன் வாசுதேவ சர்வதி சமகாத்மா சுதுரதபா என்றிருக்கும் விரிகாரிகளை சாது என்று சொல்லால் குறிப்பிடுவதால் இவர்களுக்கு தன்னை காட்டி ரட்சித்தல் ஒரு பயன். துஷ்கிருத் விநாசனம் திவ்யாயுதங்களை கொண்டிருந்த இடத்திலிருந்தே செய்துவிடலாமாயினும் வெண்ணகரம் சேராவகையே சிலகணித்தான். நரகத்துக்கு போக வேண்டார்படி இங்கேயே கொடிய நரக வேதனையை அனுபவிக்கும்படி அம்புகளால் சின்ன பின்னமாக்கி வதம் செய்து தன்னடியார் கவர்கள் செய்த தீங்கு வராமல் தண்டிக்கிறான். மாத்தாரை மாத்தரிக்க வல்லான் என்கிறபடி சத்துருக்களின் சாத்திரவத்தையே விரோதி மனப்பான்மையையே அளிக்கிறானாம் பகவான். விரோதம் சரீரத்தில் உள்ளது தானே, சரீரத்தை என்றோ பகவான் நடிப்பது? ஆஹா, மானவயல்வில்லே மானவயல்வே ஆத்மாவை அல்லவே. இனி தர்ம சம்ஸ்தாபனம், தனக்கு ஆராதன ரூபமான தர்மத்தை நிறைவேறுத்தல், தன்னுடைய அழகில் சிறந்த உருவை காட்டி அன்பை வளர்ப்பது, அந்த பக்தியை வளர்ப்பது, இதர விஷய விருத்தி வரும்படி செய்து அவர்களை உய்விக்கிறான். நிரதிசய சௌந்தரிய குணகணாவிஷ்காரேன அக்ரூரமாகாராதீன் பரம பாகவதான் கிருத்வா என்று ஸ்ரீ கீதா பாஷ்ய அவதார கையில் நம் சுவாமி எம்பெருமானார் உடைய ஸ்ரீ சுருத்தி மிகச் சிறந்த அழகு, சீலம் முதலான உயர்ந்த குணங்களை காட்டி அக்ரூர் மாலாக்கார் முதலானவர்களை பரம பாகவதர்களாகச் செய்து இது அவன் தர்ம சம்ஸ்தாபனம் செய்யும் படி. இப்படி தன் அவதாரங்களை பற்றியும் திவ்ய செயல்களை பற்றியும் உள்ளபடி அறிபவன் என்னையே அடைகிறான், மறுபடியும் பிறவி எய்துவதில்லை என்று சொல்லி முடிக்கிறான் கண்ணன். விஸ்வாமித்திரன் சொல்லியும் ராமனுடைய ஆற்றலை நேரில் கண்டும் பரசுராம கர்ப்பவங்கத்தில் தசரதன் ராமனை பரமபுருஷனின் அவதாரம் என்றறிவில்லை. கைகேயியை சமாதானம் பண்ணும் பொருட்டு எந்த ஏழையை
பணக்காரனாக்க வேண்டும், எந்த பணக்காரனை ஏழையாக்க வேண்டும், நீ இஷ்டப்பட்டதை செய்கிறேன் என்று அதர்ம பேச்சு பேசுகிற மன்னன் என் வாக்கு பொய்யாகட்டும், ஸ்ரீராமனை காட்டுக்கு அனுப்ப மாட்டேன் என்று சொல்லத் துணியவில்லை. சாட்சாத் தர்மமான பெருமாளை பரதர்மத்தை கைவிட்டு சாமானிய தர்மத்தை கை கொண்ட அரசன் பேத்தை எழுந்தான். இவனுக்கு ஸ்வர்க்கம் மட்டுமே, அதுவும் பகவான் அருளால் கிடைத்தது. ஒரு பொய் சொல்லி தரிபாண்டன் அவன் அபிமானித்த தைத்தாளியும் கூட மோட்சம் பெற்றமை கிருஷ்ணாவதாரத்தில் பிரசித்தம். அவதாரத்தின் உண்மை காணாத சக்கரவர்த்தி பேத்தே இருந்தான். அவன் உணர்த்தி அதை கண்ட தரிபாண்டன் பெற்று போனான். உபன்யாச ரீதியில் பிரசங்காத் மற்றொரு முக்கியமான விஷயத்தை பகவான் என்று சொல்லி எழுதுகிறான். தவறுகந்த புருவம் அப்புருவன் தானே என்கிறபடி யார் யார் என்னை எந்த உருவத்தில் ஆசிரிப்பார்களோ பூஜிப்பார்களோ நானும் என்னை அவ்வண்ணமாகவே அமைத்துக் கொண்டவர்களை வாழ்விக்கிறேன், என்னை காட்டுகிறேன் என்றான். இதனால் அர்ச்சாவதாரம் பேசப்பட்டதாயிற்று. இதுவரையில் பிரசங்காத் ஸ்வஸ்வபாவோக்தியின் 4ஆம் அத்தியாயத்திற்கான சங்கிரக ஸ்லோகத்தின் சொன்ன அவதார தசையில் சர்வேஸ்வரன் ஸ்வபாவங்களை விளக்கியாயிற்று. இனி கர்மணோ அகர்மதா என்று கர்மயோகமே ஞான யோகமாயிருத்தல் பேசப்படுவதை பார்ப்போம். மேலே என்னை இப்படி அறிந்து பாபமற்ற முமுட்சுக்கள் கர்மயோகத்தை தூயோராய் அனுஷ்டித்தனர். விவஸ்வான், மனு முதலிய முன்னோர்களால் செய்யப்பட்ட கர்மயோகத்தை நீயும் செய்வாயாகா என்று சொல்லிவிட்டு கர்மமேது அகர்மமான ஞானமேது என்று கவிகளும் அறிவாளர்களும் கலங்கி நிற்பர். எனது எதை அறிந்து சம்சாரத்தினின்றும் உடல் தொடர்பிலிருந்து விடுபடுவாயோ அதை இவனுக்கு நன்றாகச் சொல்லுகிறேன் என்று பீட்டிக்கை எட்டுக்கொண்டு ஞானயோகம் கர்மயோகத்தில் அடங்கி உள்ளது என்னும் அர்த்தத்தை உபபாதிக்கிறான் பகவான். வர்ணம் அன ஜாதி, ஆசிரமம் நிலை, இனத்துக்கு சேரா விதிக்கப்பட்ட கர்மங்களை பலத்தில் ஆசையற்று செய்கையால் சித்த சுத்தி ஏற்பட்டு விருப்பு வெறுப்பற்ற தூய்மையுள்ள மனம் பெற்று தூய மனதை ஜீவனிடம் சேரவிட்டு மனனம் சிந்தனை தொடர்புண்டுவது ஞான யோகமாகும். இதனால் மனக்கண்ணால் அந்த ஜீவனை சாட்சாத்கரித்து கண்டு ஜீவனை அடைந்து மோக்ஷ தசையில் சரீரமற்ற சுத்த ஜீவனாக ஆகிறான். வாய்ச்சி பெறுதல் ஞான யோக சித்தி. இது 2ஆம் அத்தியாயத்தில் பேசப்பட்டது. மேலத்தியாயங்களில் பேசப்படும் கர்மயோகத்தினால் சேர்ந்த ஞான யோகம் அகர்மா சிறிது வேறுபடுகிறது. உபநயனம் பெற்ற அதிகாரி 3 வேளையும் காயத்ரி ஜபம் பண்ணுகிறான். யாத்வா தேவம் ஜபேத் மனும் என்கிற விதிப்படி மந்திரத்துக்குள்ளீடான தெய்வத்தை மனதில் தியானித்து மந்திரத்தை காதில் படாதபடி உச்சரிக்க வேண்டும். மந்திரோச்சாரணம் கர்ம, தேவதாத்தியனம் ஞான காரியம். ஜீவனை பற்றி சிந்திக்கும் பொழுது ஜீவன் பரமாத்மாவின் சரீரமாய் அவனுக்கு விசேஷப்பொருளாய் இருப்பவன் என்று அறிந்து சிந்தனம் பண்ண வேண்டும். இப்படிப்பட்ட அறிவுடன் கர்மானுஷ்டானத்தை பண்ண வேண்டும்.
பகவத் ஆராதன ரூபமான கர்மாவில் நம்மை பற்றிய அறிவு, பகவானை பற்றிய அறிவு, கர்மானுஷ்டானம் இவை மூன்றும் உண்டு. அகர்மமான ஞானத்திலும் அறிய வேண்டியதுண்டு. விகர்மா எனப்படும் விதவிதமான கர்மாக்களிலும் அறிய வேண்டுவதுண்டு. விதவிதமான கர்மா நித்திய நைமித்திக காமிய கர்மங்கள். ஸ்நானம், சுத்த வஸ்திரதாரணம், மடி வஸ்திரமணிதல், குன்றர் தாரணம், திருமண்ணிட்டுக் கொள்ளுதல் எல்லாம் விகர்மாவில் சேர்ந்தவை என்று சொல்கிறோம். ஜீவனை உள்ளபடி அறிந்து அந்த யாதாத்ம ஞானத்துடன் தியானிப்பது அகர்மா. கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் பார்ப்பவனே சிறந்த அறிவாளி. அவனே மோட்சத்துக்கு யோக்கியதை உள்ளவன். அவனே கிருதகத்தியன், எல்லாம் செய்தவன். மேல் வரும் ஸ்லோகங்கள் 4:18 உள்ள கருத்தை மேலும் விளக்குகிறான். இந்த அறிவாளியின் கர்மத்தில் அடங்கிய ஞானம் என்னும் நெருப்பு அவனின் புண்ணிய பாபங்களான கர்மங்களை எரித்து விடுகிறது. கர்மாவின் பலனில் ஆசையை அடியோடு விட்டு இந்த அதிகாரி கர்மாவில் ஈடுபட்டிருப்பினும் எக்கர்மத்தையும் செய்வதில்லை. கர்மண்யபி பிரவருத்தோபி நைவ கிஞ்சித் கரோதி சஹா. 4:20. ஆத்மாவை பற்றிய உண்மையை அறியப்பெற்ற கர்மயோகிக்கு நெஞ்சு ஆத்ம சிந்தனத்தில் ஊன்று இருக்கும். இவன் தான் செய்யும் கர்மத்தின் உண்மையான தொடர்பு இல்லாமல் இருப்பான். ஒரு மாணாக்கன் கல்வி கற்கும் இடத்தில் உட்கார்ந்து கொண்டு பொந்தில் எலி புகுவதை கவனித்துக் கொண்டிருந்தான். உபாத்தியாயர் சொல்வது காதில் விழுந்தாலும் மனதில் பதியவில்லை. இவனை கவனித்த உபாத்தியாயர், நான் சொல்வது உன் நெஞ்சில் நுழைந்ததா என்று கேட்டார். பிள்ளை, எல்லாம் நுழைந்தது, வால் மட்டும் நுழையவில்லை என்றானாம். இது வெறும் வேடிக்கை கிடையாயினும் ஒரு காரியத்தில் நெஞ்சு ஊன்றாவிடில் அந்த காரியமே நடக்காததாக தெரிகிறது. கர்மயோகிக்கு ஆரம்ப நிலையில் நெஞ்சு ஆத்ம ஞானத்தில் ஊன்றுகிறாது. கர்மாவே முக்கியமாயிருக்கும். கர்மேந்திரியங்கள் இதர விஷயங்களில் சொல்லாமல் அனுகூல விஷயமான பகவத் ஆராதனத்தில் ஊன்றும். இந்திரியங்கள் அடங்கி வசப்பட்டு விட்டால் ஆத்ம சிந்தனம் முக்கியமாகி கர்மத்தை செய்யும் போதும் நெஞ்சில் ஆத்மாவே நிறைந்திருப்பதால் கர்மம் செய்த போதிலும் செய்யாதவன் என்னலாம்படி இருக்கிறான். இப்படிப்பட்டவனுக்கு கர்மம் ஞானமாகவும் ஆகிவிடுகிறது. பிரசங்காத் ஸ்வஸ்வபாவோக்தி கர்மணோ அகர்மதா என்ற 2 விஷயங்கள் இதுவரை பேசப்பட்டன. இனி அஸ்ய பேதாஹா ஞானஸ்ய மாஹாத்மியம் என்று 2 விஷயங்களை பார்ப்போம். அஸ்ய பேதாஹா, கர்ம யோகத்தில் பல வகைகள் உண்டு. தெய்வமேவாபரே யஜ்ஞம் யோகினஹா பரிபாசதே. பிரம்மாத்மனாவபரே யஜ்ஞம் யஜ்ஞைனோபஜுஹ்வதி என்ற ஸ்லோகத்தில் 4:25 அபரே யோகினஹா தெய்வமேவ பரியுபாசத்தே என்று ஒரு அதிகாரி சொல்லப்படுகிறான். தேவ பூஜையை யஜ்ஞம் என்ற சொல் குறிக்கும். தேவதைகளை குறித்து அர்ச்சனம் முதலான கர்மாக்கள் மூலம் நன்றாக பூஜிப்பதில் ஊன்று இருப்பவர் ஒரு வகை கர்மயோகிகள். எந்த தேவதையை பூஜித்தாலும் அப்பூஜை அந்த தேவதைக்கு அந்தர்யாமியான பரமபுருஷனையே செய்கிறது என்றும் அறிய வேண்டும். எல்லா நல்ல காரியங்களும் கர்மயோகத்தில் சேர்ந்தவையே. அவரே பிரம்மாக்னோ யஜ்ஞம் யஜ்ஞேன ஏவ உபயுக்தி எண்ணப்படுகிறது. இன்னொரு பிரம்மாத்மகமான அக்னியில் யாகத்துக்கு வேண்டிய சாதனங்களை கொண்டு யாகம் பண்ணுவதில் பரிசை சேர்ப்பதில்
ஊண்டு இருப்பவன். யாக ஹோமங்களில் ஊண்டு இருக்கும் அதிகாரி இவன். இந்திரிய நிகிரகத்தில் அந்த புலன்களை வெல்வதில் ஊண்டு இருப்பவன். வேதாத்தியனம் வேதார்த்த விசாரம் இவற்றில் ஊந்து இருப்பவன். பிராணாயாமத்தில் ஊன்றுமவன். இப்படி நற்காரியங்களில் ஊண்டு நிற்கும் அதிகாரிகள் எல்லோரும் கர்மயோகிகள் தான். இவர்கள் கர்மானுஷ்டானத்தினால் பாபம் நீங்க பெற்று தேவ பூஜையில் உபயோகப்பட்ட உணவின் மிச்சத்தை உண்டு பிரம்மாத்மகமான ஆத்மாவை அடைகிறார்கள். எந்த விதமான யோகத்தில் ஊண்டு நின்றாலும் பகவத் கைங்கரிய ரூபமான நைமித்திக கர்மாக்கள் அவசியம் விடாமல் அனுஷ்டிக்கப்பட வேண்டும். இவை ஆத்ம சாட்சா்காரத்துக்கு உதவுகின்றன. மேலே ஸ்தேயான் திரவியமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞா பரந்தரா சர்வம் கர்மாக்கிலம் பார்த்தா ஞானயோகி ஞானே பரிசமாப்பியத்தே என்ற ஸ்லோகம் 4:33 ஞானத்தின் மேன்மையை சொல்லுகிறது. இதுவே ஞானஸ்ய மாகாத்மியமாகும். திரவியங்களை கொண்டு செய்யப்படும் கிரியைகளை யாகம் முதலானவை முக்கியமாக கொண்ட கர்மயோகத்தை விட அதிலுள்ள ஞான யஜ்யம் ஞானமான அம்சம் மிகச் சிறந்தது. அதன் அங்கங்களுடன் கூடிய எல்லா கிரமங்களும் ஞானத்திலேயே முடிவடைகின்றன. கருணாஷ்ட தர்மத்தை அனுஷ்டிப்பதும் கர்மயோகமே. அர்ஜுனனுக்கு வில் முதலான திரவியங்களை கொண்டு கர்மானுஷ்டானம் வாய்க்கிறது. இங்கும் மாய்வது சரீரமே. ஆத்மா அடிவத்தவன் என்ற ஞானம் முக்கியம். கர்மாவை முறைப்படி பகவத் ஆராதனமாக செய்வதற்கு ஆத்ம சாட்சா்காரமான ஞான யோக சித்தி நிச்சயம் ஏற்படும். ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அஜிலே நாதகச்சதி. கர்மயோகத்தை அனுஷ்டிப்பவன் விரைவில் ஞான யோகம் சித்தி பெற்று ஆத்மானுபவமாகிற மேலான சாந்தியை அடைகிறான். இவ்விதமாக கர்மயோகத்தின் அம்சமான ஞானத்தின் உயர்வு பேசப்பட்டது. முன்னத்தியாயத்தில் கண்ணன் தன்னை கர்மானுஷ்டானமான யுத்தத்தில் தூண்டிய போது கலங்கி என்னை ஞான மார்க்கத்தில் செல்லவிடு, கர்மாவில் தூண்டாதே என்று அர்ஜுனன் கேட்டதற்கு உன் நிலையில் அகர்மாவான ஞானத்தை விட கர்மமே சிறந்தது என்று சொன்னான் பகவான். இங்கு ஞானமே சிறந்தது என்று சொல்லுவதையால் முரண்பாடு தோத்தக்கூடும். அங்கு சொன்ன விஷயம் வேறு. கர்மயோகம் ஞான யோகம் என்று இரண்டு தனிப்பட்டவர்கள் அங்கு பேசப்பட்டன. அவற்றுள் கர்ம மார்க்கம் ஞான மார்க்கத்தை விட எளிது சிறந்தது என்றான். இங்கு கர்மம் ஞானம் இவை இரண்டையும் கர்மானுஷ்டானத்தின் இரண்டு அம்சங்களாக சொல்லுகிறான். இவற்றுள் ஞான பாகமே சிறந்தது. இதுவே ஞானத்தின் பெருமையாகும். ஒரு செடியின் வித்தே செடியாக வளர்ச்சி அடைகிறது. நம் போன்ற ஒருவன் நல்ல குருவிடம் உபதேசம் பெறுவதால் ஆத்மாவை பற்றி அறிவு ஏற்படுகிறது. இப்படி ஏற்படும் ஆத்ம ஞானம் விதையாகும். ஜீவாத்மா எம்பெருமானுக்கு உடலாக இருக்கிறான், பகவத் சரீரபூதன் என்று அறிதல் உண்மை அறிவு யாதாத்ம ஞானம் எனப்படும். இதை மனதில் நினைத்துக் கொண்டே பகவத் ஆராதனமாக கர்மாவை அனுஷ்டிக்கும் போது இந்த நினைவு முதிர்ச்சி அடைகிறது. இதுவே விதை செடியாக வளருவதாகும். மோக்ஷ தசையில் ஜீவாத்மானுபவத்துக்கு கர்மா ஞானம் இரண்டுமே பிரயோஜனங்களாக உள்ளன. ஆகையாலே ஞானத்தில் ஞானம் கர்மாம்சமாக உள்ளது என்றறிந்து காரியத்தை பண்ணால் அதுவே மோட்சமடைய வைக்கும் என்படுகிறார். சுந்தரமாரம்பாம் எரிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லபவர்தாம் வந்தே குரு பரம்பராம்.